வணக்கம். என்னோட பேர் மாலதி. நான் மருங்காபுரி ஏடிபியில் கம்யூனிட்டி மொபிலைசராக இருக்கேன். அப்போதைக்கு ஸ்கோர் கார்டு வச்சு நாங்கள் நடத்துனதில் குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருந்ததை சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் போய் நாங்கள் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் கால் பண்ணி எங்களை வாண்டடாக கூப்பிட்டாங்க. நீங்கள் இங்கே ஸ்கூல்ஸ்லேயும் அந்த அவேர்னஸ் கொடுத்தா சில்ட்ரன்ஸ்க்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும், பிள்ளைங்களும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போய் அவேர்னஸ் நிறையா கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் மூலியமாக ஒரு 6 சில்ட்ரன் ஒரு பெரியோர் முதியோர்கள்னால எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, 65 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்கள்னால பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திருச்சி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலகத்தில் நாங்கள் தெரியப்படுத்தினோம். அதுலேருந்து கீதான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் குழந்தைகளோடையும் அந்த எப்படின்னா திருச்சி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அதிகாரியிடமும் நேர்முக காணல் வச்சோம். அதில் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நேர்முகமாகவே அந்த குழந்தைகள்கிட்ட பேசினாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெளிவான ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. அது இல்லாமல் குழந்தைங்கள் நல்லா தன்னம்பிக்கையோட எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்லணும் அப்படின்றதையும் அந்த அவேர்னஸ் மூலியமாக தெரிஞ்சுட்டாங்க. ஸ்கூல் மூலியமாக குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக எப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் 1 ஹவர் கராத்தே கிளாஸ் நடத்துகிறாங்க. அது குழந்தைங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை வளர்க்குது. இது பெற்றோர்கள் மத்தியிலையும் சரி, குழந்தைங்கள் மத்தியிலையும் சரி ரொம்ப பாதுகாப்பாக அவங்க உணர்றாங்க. குழந்தைகள் மத்தியில் நாங்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு இது சம்மந்தமாக குழந்தைகள் மத்தியில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இவ்வளோ உதவி செய்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.